ஒரு அழகான காட்டில் மரங்கள், செடிகள், பூக்கள் என எல்லாம் நிறைந்திருந்தன. அந்த காட்டில் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அங்கே வயதான ஒரு ஆந்தைதான் ஆசிரியர். சிக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பான குட்டிக்குயில், மிக்கு சோம்பேறியான குட்டிக்குயில். ஒரு நாள் ஆந்தை ஆசிரியர் எல்லா குட்டி பறவைகளையும் அழைத்தார். குழந்தைகளே, அடுத்த வாரம் காட்டில் வசந்த விழா நடக்கப் போகிறது. அதில் நீங்கள் எல்லோரும் ஒரு புது பாட்டை பாட வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு அழகான பாடலை கற்றுக் கொடுக்கிறேன் என்றார். ஆசிரியர் பாடி காட்டினார். குக்கு குயிலக்கா, கொண்டையில் பூவாம் குயிலக்கா. எல்லா பறவைகளும் அதை கேட்டு திரும்ப பாடின. சிக்கு அந்த பாட்டை மிகவும் விரும்பி படித்தான். அவன் வீட்டிற்கு சென்ற பிறகும் காலையில் எழுந்தவுடனும் குக்கு குயிலக்கா என்று தினமும் பாடி பயிற்சி செய்தான். அவன் ஒரு நாள் கூட பாடுவதை நிறுத்தவில்லை. இதுதான் ஓதுவது. ஆனால் மிக்கு என்ன நினைத்தான் தெரியுமா? எனக்கு தான் ஏற்கனவே பாடத் தெரியுமே, எதற்கு தினமும் கத்தி கத்தி பாட வேண்டும்? விழா அன்று பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான். அவன் பாடுவதை பாதியில் நிறுத்திவிட்டு விளையாடச் சென்று விட்டான். இதுதான் பொழிவது. ஒரு வாரம் கழித்தது. காட்டில் விலங்குகள் எல்லாம் கூடின. வசந்த விழா தொடங்கியது. முதலில் சிக்கு மேடைக்கு வந்தான். அவன் தினமும் பயிற்சி செய்ததால் பயமே இல்லாமல் மிக இனிமையாக பாடினான். குக்கு குயிலக்கா, கொண்டையில் பூவாம் குயிலக்கா. எல்லோரும் கைதட்டி ரசித்தனர். ஆந்தை ஆசிரியர் சிக்குவிற்கு ஒரு பெரிய மாம்பழத்தை பரிசளித்தார். அடுத்து மிக்கு மேடைக்கு வந்தான். அவன் பாடத் தொடங்கினான். குக்கு குயி, அவ்வளவுதான். அவனுக்கு அடுத்த வரி மறந்துவிட்டது. தொண்டை கட்டி கொண்டது. அவனால் ராகமாக பாட முடியவில்லை. கச் கச் என்ற சத்தம் மட்டும்தான் வந்தது. எல்லோரும் சிரித்து விட்டார்கள். மிக்குவிற்கு அழுகையாக வந்தது. அப்போது ஆந்தை ஆசிரியர் மிக்குவின் அருகில் வந்தார். மிக்கு, நீ ஏன் தோற்று போனாய் தெரியுமா? சிக்கு தினமும் பாடி பழகினான். நீ பாடுவதை நிறுத்திவிட்டாய். நாம் எதை கற்றுக் கொண்டாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். பாதியில் நிறுத்தினால் அது நமக்கு மறந்து போகும் என்றார். மிக்கு தன் தவறை உணர்ந்தான். இனி நான் ஒருபோதும் கற்றுக்கொள்வதையும் பயிற்சி செய்வதையும் நிறுத்த மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்தான். இந்த கதையின் நீதி, படிப்பதை அல்லது கற்றுக்கொண்டதை திரும்ப சொல்வதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது.